இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவர் ஃப்ளோன்னு இருக்கீங்க பாருங்க. வைன் பிரம்மபுத்திரா ஆன் ஷாப், வைன் ஷாப்பா இங்கே நிற்கிறது கூட பயமா இருக்குது. அங்கே பாருங்க ஒரு போட் போய்க்குது. இப்படி இருக்கு. நெட்டுக்கு நல்லா இருக்காப்பா. இட்லி इडली जैसा பாருங்க. டீ இது பேர் வந்து இட்லி மிட்டாயா, இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்படி இருக்கிறத இப்படி தேய்ச்சி இப்படி ஆக்குறாங்க. இங்கேருந்து இங்கே விடுவாங்க. இங்கேருந்து இது வந்து எங்கேயுமே போகாது. திரும்ப இங்கே எடுத்தாந்து இவங்க இங்கே வச்சுப்பாங்க, இங்கே வைப்பாங்க. நம்ம வந்து இந்த க்யூவை தாண்டி நம்ம உள்ளே போகணும். இப்போ டெம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஆடுகளெல்லாம் பலி கொடுக்குற இடம் தான் இது. இந்த இடம் சவுண்டு கேட்குதா? இது பலி கொடுக்குறாங்க. பட் என்னோடய ஃபோனில் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அப்படியே எடுத்தாலும் வந்து நம்மளுக்கு ஹாய் நண்பாஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங் நண்பாஸ். இப்போ நம்ம வந்து சென்னை டு பூட்டான் ரைடில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்டான மேகாலய்க்கு தான் நம்ம போயின்னு இருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் பெங்காலிருந்து ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி மேகாலய்க்கு போகணும்னு நினச்சோம். பட் நேற்று நைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக இருந்தால் நம்ம வந்து நேற்று நைட் இங்கே இருக்க பெட்ரோல் பங்க்கில் தான் நம்ம தங்கிட்டோம். நேற்று நைட் கூட நம்மளால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா பேட்டரியில் கூட சார்ஜ் காலி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வந்து மேகாலயாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அசாமில் கோவாத்தி அந்த இடத்துல தான் இப்போ நான் இருக்கிறேன். நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஃபேமஸான ஒரு டெம்பிள் இருக்குது. அதோட பேர் தான் வந்து காமாக்கியா தேவி டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெம்பிளை வந்து இப்போ நான் வந்து போய் பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் சேர்த்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த டெம்பிள் இருக்குது. இப்போ நம்ம போய் அது போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இருந்த பெட்ரோல் பங்க் இது தான். நம்ம வந்து இந்த பெட்ரோல் பங்க்கில் தான் நம்ம தங்கினது. அதை நீங்களே பாருங்கள். மார்னிங்கோட வியூ எப்படி இருக்குன்றது அசாமில் பாருங்களேன். இங்கே தான் நம்ம வந்து நேற்று டென்ட் போட்டது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மலை இருக்குது. நேற்று நைட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மலை இருக்குதானே தெரியல. பெட்ரோல் பங்க்கில் ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே சன்ரைஸ் செம்மையாக இருக்குது. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவர் ஃப்ளோன்னு இருக்கீங்க பாருங்கள். வைன் பிரம்மபுத்திரா ஆன் ஷாப், வைன் ஷாப்பா இங்கே இருக்குது பக்கத்தில். சன்ரைஸ் கூட சூப்பராக இருக்குது இந்த இடத்துல. ஓகே பாஸ், இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த காமாக்கியா தேவி டெம்பிளை போய் பார்க்கலாம். ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே தங்கச்சி அந்த நல்ல ஸ்ட்ரீட் போகலாம். அந்த எங்கே போனோம்? ஏன் ஐயா போய் டாக்கி ஏன் ஐயா அந்த சரி ஓகே, அவங்க தூங்குறாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. டாகி எப்படி பார்க்குற பாருங்க. நேற்றெல்லாம் நல்லா நம்மக்கிட்ட விளாண்டுச்சு. இப்போ பார்த்தா ஒரு மாதிரி கடிக்கிற மாதிரி நம்மளை பார்க்குது. நேற்று வேறு மழை ஒன்றுச்சு, அதுக்காக இதை வச்சது அப்படியே தான் இருக்குது. சென்னை டு பூட்டான் ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து 427 ஹைவே அப்படின்ற ஒரு ரூட் நம்ம எடுத்திருந்தோம். நேற்று நைட் பார்த்தீங்கன்னா இந்த ரோடை நம்ம வந்து எடுத்துடக்கூடாது. டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுக்காக இதை நம்ம எடுத்துட்டோம். நீங்கள் எதனா வந்து பெங்காலிருந்து அலாரம் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லேருந்து மேகாலயாக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா NH27 எடுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா அது வந்து ஹைவே. ஆனால் இந்த 427 வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குன்றதுக்காக இது மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரோடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரோடு தான். அந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் ரோடு, 2 வெஹிக்கிள் வந்து ஒரே ரோட்டில் போகணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். நான் இவ்வளோ ரைடு பண்ணியிருக்கேன், ஆனால் எந்த ஒரு ஸ்டேட்லேயும் வந்து இவ்வளோ ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறத பார்த்ததே இல்லை. அது ஒரு எல்லா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இப்போ இங்கே பார்க்குறீங்களா, சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நிறைய இருக்குது. ஆக்சிடென்ட்ஸ் கூட இதனால கூட ஆகுது. இந்த ஸ்பீட் பிரேக்கர்னாலே வந்து ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. நம்மளோட வண்டி கூட அதிகமாக ட்ரெண்டாக வந்து காரணமே வந்து அந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் தான். அவ்வளோ ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது எல்லா இடத்துலையும். ஆனால் லொக்கேஷன்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த அசாமில் எப்பயும் வந்து அசாம் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அசாமுக்கு மேலே தான் வந்து நம்ம மேகாலயாவை வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்களேன், இங்கே வந்து பெட்ரோல் வந்துருக்குல்ல. இந்த பெட்ரோல் பங்க்ல நேற்று ஃபர்ஸ்ட் நான் போய் கேட்டேன் அவங்ககிட்ட, சரி ஆச்சு நீங்க தங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் விட்டு அவங்களுக்கு அவங்க வேலை போகிற யாரோ பையன் வந்து சொன்னாங்க இருக்காங்க, இல்லை இங்கே வேணாம் பெர்மிஷன் இல்லை, பெட்ரோல் பங்க்ல தங்கக்கூடாது அப்படி இப்படி சொல்லினாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க இதுக்கு முன்னாடி நிறைய பெட்ரோல் பங்க் நான் தங்கியிருக்கேன், பட் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது இல்லை, அதெல்லாம் சின்ன பிள்ளைக்கு கொடுங்க, நான் தங்கிட்டு மார்னிங் போயிட்டு வரேன். இல்லை வேணாம், சரி நான் சொல்லிட்டு நான் அங்கேருந்து அதுக்கு பின்னாடி ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு, இப்போ நான் உங்களுக்கு காட்டினல அந்த பெட்ரோல் பங்க்ல தான் நேற்று கூட தங்கினது. இங்கிருந்து நல்லா கொஞ்சம் ஃபாகியா இருக்குதுயா. ஓ மை காட் மேன், சூப்பரா இருக்குதுயா. பிரிட்ஜ் நல்லா இருக்குது. எங்க வண்டி ஒரு லெஃப்ட்ல போட்டுரும். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பிரிட்ஜ் கீழே வரும் புது எவ்வளவு பெருசா இருக்கு, என்ன தண்ணி கீழே இருக்கு. இங்க வந்து ஹீல்ஸுங்கெல்லாம் இருக்கு, ஆனா தெரிய மாட்டேன். அவ்வளவுதான் வண்டியை கொஞ்சம் சைட்ல போட்டு உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தா சென்டர்ல கேப் வேற இருக்குதுங்க. சென்டர்ல கேப் இருக்குது, இங்க பாருங்க. இந்த கேப்ல கீழே விழுந்தா என்ன ஆகுது. சன்ரைஸ் ஆயிருக்குது, ஆனா பாத்தீங்கன்னா மேகமெல்லாம் மூடி விட்டு இருக்கின்றது. நல்லா கொஞ்சம் சூப்பரா தான் இருக்குது. இருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் சென்டர்ல போய் வீடியோ இருப்போம். இதே எதனா கொஞ்சம் நம்ம ஒரு 8-9 மணிக்கு வந்தா ரெஷ்ஷா இருக்கும் நினைக்கிறேன். சென்டர்ல எனக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கு தெரியும். அது வர 2 பாலம் கட்டிக்கிறாங்க இந்த இடத்துல. தண்ணிக்கெல்லாம் பிரச்சனையே இல்லாத எங்க ஊர்ல கூட இவங்களுக்கு. சூப்பரா இருக்குங்க இந்த இடத்துல இருந்து பாக்குறதுக்கு. ஆனா அங்க கொஞ்சம் போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுவும் அந்த ட்ரோன் ஷாட்ல எடுத்திருந்தா அந்த அந்த சன்ரைஸ் வந்து அந்த அப்படியே ஆடுதப்பா, ட்ரெயின் கீழே விடுதோ. ட்ரெயின் போற ஸ்பீடு பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் ஆடுது. இந்த பிரிட்ஜு கீழே தான் வந்து ட்ரெயின் இருக்கு. அந்த ரிவருக்கும் அப்புறமா அந்த அந்த பிரம்மபுத்திர ரிவருக்கும் அந்த சன்னுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அவ்வளோ சூப்பரா இருக்குது. அங்கெல்லாம் ஃபுல்லா ஃபாகியா இருக்குது, சூப்பரா இருக்குங்க இந்த லொகேஷன்ஸ் வந்து. இது இது மட்டும் ட்ரோன் ஷாட்ல எடுத்திருந்தா வேற மாதிரியே இருந்திருக்கும். இப்போ பரவாயில்ல, நம்மளால முடிஞ்சதான். ஏப்பா அட்லீஸ்ட் இந்த பக்கம் எதனா கேப் இருந்தா கூட அந்த பக்கம் ஜம்ப் ஆயிருக்கலாம். அந்த கேப் இல்லையே. இங்க இருக்கே, சூப்பர்யா. பாக்குறதுக்குன்னு வச்சுக்கிறீங்களாப்பா நீங்க. நிறுத்துறான் இல்லையா, இங்க நிக்கிறது கூட பயமா இருக்குது. அங்க பாருங்க ஒரு போட்டு போய்க்குது, சின்ன ஒரு படகு, ஏதோ தாத்தா வித்து கொண்டு போய் கொண்டிருக்கேன். கரெக்டா இங்க இருந்து கொஞ்சம் இது நின்று பார்த்தா பிரிட்ஜ் முன்னாடி போற மாதிரி ஃபீல் ஆகுது. சூப்பரா இருக்குதுங்க பாருங்க. My God, man. செம்மையா இருக்கு. மார்னிங்கே நம்ம நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஒரு லொகேஷன் பார்த்துருக்கோம். கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. இந்த ஒரு பிரம்மபுத்திர இயற்கை எப்பவுமே அழகுதான். சரி போலாம். வண்டி ஆஃப் பண்ண அப்படிங்கிற குவஹாத்தி சிட்டி ஏர்போர்ட் 15 ஷிலாங் 105 கிலோமீட்டர். டிராபிக் டூரிஸ்ட் போற இடமும் இருக்கு. கீழே போகணும். இவங்க கத்துறத பார்த்தா நம்ம ஏதோ தப்பு பண்ண மாதிரியும் எங்க அடிக்க வர மாதிரியும் இருக்குது. நீங்க பாருங்க, கீழே எல்லாம் பாருங்க.
கான்பாராக்கு போட்டு கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. கலர்ஃபுல் சிட்டி அப்படின்னு சொல்லாமோ. பெஞ்சுக்கு பாலத்தில் கீழே போனோம். இங்க பாருங்க, இது சாப்பிடுங்கயா டைரக்டர், இது சாப்பிடுங்க. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க, எல்லாம் நல்லாவே இருக்கு பாத்தீங்க. 40 ரூபா போட்டுருங்க. கான்ட்ராக்டெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ப்ரொமோட் பண்றீங்க. ஆனா அந்த நாயெல்லாம் போட மாட்டானுங்க. ஆனா நம்மள போட சொல்லுவாங்க. மார்னிங்கே எடுத்தா இந்த மாதிரி ஒரு செம்மையான லொகேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். சூப்பரா பாம்பு மாதிரி தூங்கிட்டு ஸ்ட்ரீட் பிரேக்கர்ஸ் ஸ்டார்டிங்ல கட்டி வச்சிருக்கீங்க. மேல போனோமா பான் பஜாரா, பிஸ்பூர், பான் பஜார், பாண்டு. கீழே போகணுமா வரைக்கும் மேலதான் காட்டுது. ரொம்ப நல்லா இருக்கியா, குட்டியா இருந்தாலும் ஸ்டார்டிங்கே ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. ஆனா இன்னும் உள்ள பார்க்க தெரியும். எல்லாம் வந்து வீடு எல்லாம் ஹீல்ஸுக்கு மேல கட்டிருக்கீங்களா, பக்கத்துல ஹீல்ஸுக்கெல்லாம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ஹைலைட்டா இருக்கு. செம்மையா இருக்குங்க இந்த ஓகே. அது வந்து ஒரு சிட்டிக்குள்ள வந்து இந்த மாதிரி பாக்குறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பார்ப்பா நமக்கு டெம்பிளுக்கு லெஃப்ட் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டுக்கிறாங்க. சார் நம்ம உலக உருண்டையை வந்து எல்லாரும் வந்து பாதுகாக்கிறாங்க மாதிரி இருக்குது. ஆனா இங்க இருக்கிற கைகள் எல்லாம் வந்து ஏலப்பட்ட கைகள் தான். ஆனா இதெல்லாம் வந்து நாசனம் பண்றது எல்லாம் வந்து காசு இருக்கிறவங்க தான். சரி, நம்மளும் கை வச்சிருவோம். யாருனால முடிஞ்சது இங்க வச்சாச்சு, அப்புறம் இங்க வச்சிருவோம். வச்சாச்சு, நல்லா இருக்கு. இதே வந்து ஜனவரி பிப்ரவரில வந்துச்சுன்னா இன்னும் பக்கத்து விஷுவல்ஸ் தனிங்க வந்திருக்கும் போல. இந்த பக்கம் எல்லாம் தான் காட்டுது. காலையில அங்கிள் வந்து யோகா பண்ணிக்கிறேன், சரி வாக்கிங் பண்ணிக்கிறேன். நான் காலைல பசி எடுத்துட்டு ஏன்னா சாப்பிடலாம்னு பார்த்தா நோ ஷாப்ஸ். பயங்கரமா நேற்று ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு போல. ஆனா ஃபெஸ்டிவல் இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ் நாளைக்கு இல்லை, இன்னும் அடுத்த மாசம் தான் வந்து பயங்கரமான ஃபெஸ்டிவல். கூட்டம் வந்து ஆளா மோத இந்த இடத்துலலாம் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபெஸ்டிவல். இதோட ஹிஸ்ட்ரிக்கேட்டாவே வந்து மறந்துறீங்க அப்படி இருக்குது. तो भाई ये का टेम्पल कामाख्या टेम्पल किधर है? सीधा जाएंगे एक कितना किलोमीटर? अप्रॉक्स कामाख्या गेट पहुंचने के लिए आपको 1.5 किलोमीटर मन होगा। 1.5 किलोमीटर कामाख्या गेट कहाँ जाना है आपको? कामाख्या मंदिर जाना है? हाँ मंदिर का। मंदिर यहाँ से भी जा सकते हैं, आपको मेन रोड से भी और एक रास्ता है, मेन रास्ता मेन देवालय है। तो यहाँ से भी सीधा जाओ, यहाँ से भी जाने देगा कि नहीं पता नहीं। यहाँ पे मतलब यहाँ पे भी एक गेट है, पीछे वाला गेट। यहाँ पे सिक्योरिटी वगैरह पुलिस वगैरह रहता है, उन लोग को पूछने से जाने देगा कि नहीं है। आपको हो जाएगा, आपका कामाख्या आपको 2.5 या 3 किलोमीटर आराम से हो जाएगा कामाख्या। ये का एंट्रेंस का किधर है? मेन एंट्रेंस सीधा यहाँ सीधा जाते रहे, स्ट्रेट का राइट? हाँ सीधा स्ट्रेट हो गया भाई, थैंक्स। 2.5 கிலோமீட்டர் மேப்ல கரெக்டாக தான் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டரு. அந்த பெட்ரோல் பங்க் எவ்வளோ கிட்ட கேட்டால் ஒரு 6 கிலோமீட்டர் தான்ப்பா அப்படின்ட்டாங்க. என்ட்ரன்ஸ் போட்டுக்குது பார்த்தீங்கன்னா அந்த சாமியோட பேஸ் போட்டுக்காங்க. வர்ற மாதிரியே இருக்குதாப்பா என்ட்ரன்ஸு. இன்னும் கொஞ்சம் பேக்லைன் வரும், அப்போதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க அவ்வளோ நல்லா இருக்குன்னு ஃபேஸை வந்து காட்டு. இங்கே ஒரு சின்னதாக ஒரு கோவில் இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திர ரிவர் வந்து ஃப்ளோ நிற்குது, அந்த பக்கம் போய் நிற்குது. இப்படி இருக்கு. நெட்ரிக்கு நல்லா இருக்காப்பா. ஓகேக்கா, சரி சரி ஓகேம்மா போகலாம். भाई एंट्रेंस किधर भाई? एंट्रेंस टेंपल का एंट्रेंस मंदिर 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 हाँ ये क्या ना रोड ये इधर नहीं जाएगा। अब अभी मालिका होके जाने का उधर ब्रिज बना रहे, गाड़ी ना चलता ये का एंट्रेंस नहीं नहीं है।
फिर वो मालिका होके वो अब इधर से आया था ना उधर लेफ्ट साइड जाने का लेफ्ट साइड ये रास्ते ही जाने का हाँ। लेफ्ट साइड टर्न लेने का और लेफ्ट साइड ही जाने का हाई रोड पकड़ने का ऊपर ब्रिज से ऊपर से नहीं जाने का नीचे से जाने का हाँ பிரிட்ஜு பார்த்தோம்ல அந்த பிரிட்ஜு கீழே போகணுமா அங்கே கேட்டதுக்கே இப்படி தான் போகணும்னு சொன்னாங்க. மேப்பில் இப்படி தான் காட்டுது. இங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியாது இல்லை, அவன் நம்மளுக்கு மட்டும் எப்படி தெரிய போகுது. இப்போ அந்த பிரிட்ஜு கீழே போய் திரும்ப லெஃப்ட் எடுத்து வரணுமா. இப்போ 3 கிலோமீட்டர் வந்தோம், திரும்ப 3 கிலோமீட்டர் போகணுமா. நல்ல என்னடா இது இப்படி ஆயிடுச்சு. சரி போடா, சரி போகலாம், இல்லை போகலாம், டைம் தான் இருக்கேன். காமாக்கியா தேவி டெம்பிளோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு நண்பா. இதுதான் என்ட்ரன்ஸு. இன்னுமா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க? இவ்வளோ தூரம் கடந்து இங்கே வந்திருக்கோம் பாருங்க. கூட்டம்லாம் அதிகமாகுது. அதுக்குள்ளே போயிருந்தோம் என்னப்போ. போயிடலாம்யா, சீக்கிரம் போயிடலாம்யா. இங்கே பாருங்க ஒரு கோல்டன் ரெட்ரீவர். டோமி அங்குள் இது வந்து பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல்ஸுக்கு மேலே இருக்குது. ஆனால் சின்ன ஹீல்ஸு சின்ன ரோடு சூப்பராக இருக்குதியா. ஏன்னா இது வந்து அந்த ஆகியா இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கூட ஃபுல்லாக ரோடு அந்த மிஸ்டாக தான் இருக்கும் போல. போலீஸ்காரன் தான் நிற்கிறாங்க தவிர்த்து அது என்னன்னு போய் பார்க்க மாட்டாங்கிறேங்கப்பா. சரி, எங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருக்குது. நக்கா கிட்ட டீ குடிச்சிட்டு நம்ம போயிடலாம். நக்கா பக்கத்தில் எங்கள் அம்மா வைக்கிறாங்க. அக்கா 2 டீ கடை இருக்குது, 2 காம்பினேஷன். இவ்வளோ சின்ன டீ அந்த இது ஊற்றுறத நான் பார்த்ததே இல்லை ஃபர்ஸ்ட். இங்கே வந்து டீ வேற மாதிரி பண்ணுறாங்க. அங்கே நம்ம கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா கங்கு டீ நினைக்கிறேன், அது குடிச்சோம். இங்கே வந்து சின்ன கேஸ் டீ. அசாம் டீ ரொம்ப ஃபேமஸ். मैम ये क्या 2 ही सेम अलग अलग है क्या डिफरेंट है ना? ये चाय हाँ चाय मीठा है इडली हाँ इडली जैसा है इडली जैसा इडली जैसा खाओगे ना हाँ देता हूँ இட்லியா என்னடா ரொம்ப வியர்டா இருக்குது. அது இட்லி இருக்காது. एक है दोनों हाँ अभी சரி ஓகே அதில் கொடுங்கன்னு கேட்டேன். இது பேர் வந்து இட்லி மிட்டாயா, இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த 2 காம்பினேஷன். இப்போ நம்ம இதை பிடிச்சி சொல்லலாம். আচলতে ঢকা পিঠাই হয় কিন্তু কেটলি পিঠাটো ইমান হেৰি লাগে কাৰণে ঢকা পিঠা বুলি কয় কেটলি পিঠাই কয় பார்த்தீங்கன்னா புட்டு மாதிரி இருக்கும். কিন্তু গাঁৱত அதாவது இந்த வெல்லம் புட்டு 2 மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்கு. আপোনাক মই কি ক'লো মিছা কথা ক'লে কি হ'ব মানে নাৰিকল আনলি 5 minutes later. பார்த்தீங்கன்னா காமாக்கியா தேவி டெம்பிளுக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கிருந்தா நம்ம வந்து போனோம். இப்போ நம்ம வந்து இந்த காமாக்கியா டெம்பிள் எப்படி இருக்கான்றதை பார்க்கலாம். இங்கே போகும்போதே பார்த்தீங்கன்னா ருத்ராட்சி வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். ருத்ராட்சி கொட்டையிலிருந்து அது ஓகே இந்த மாதிரி சின்ன செடி வந்து பெருசாக ஆகி அதுலேருந்து வர கொட்டையிலேருந்து சேர்த்து கொடுக்குறாங்க. ருத்ராட்சி எவ்வளோ பெருசாக இருக்குது. கொட்டை எப்படி இருக்கு பாருங்க சார். இப்படி இருக்கிறது तो होल नहीं है दादा होल बनाना पड़ेगा இப்படி இருக்குது. இப்படி தேய்ச்சி இப்படி ஆக்குறாங்க. फुल मुट्ठी है ये ठीक है ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் பார்த்தேங்க. ये सुलेका இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியான तो सुलेका ருத்ராட்சி கொட்டைகள் இங்கே இருக்கு. இங்கே தாங்க டொபாக்கோ வந்து இங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணுறாங்க.
அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புறாக்கள்லாம் வச்சுருக்காங்களாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து 500 ரூபாவாம். இதை நம்ம வாங்கி வந்து இந்த மாதிரி பறக்க விடணும் இந்த இடத்துல. டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இது வந்து கேட்டுங்க. அப்படின்னா இங்கிருந்து இங்கே விடுவாங்க. இங்கேருந்து இது வந்து எங்கேயுமே போகாது. திரும்ப இங்கே எடுத்தாந்து இவங்க இங்கே வச்சுப்பாங்க, இங்கே வைப்பாங்க. இங்கே பாருங்க, அங்கே நம்ம புறாவை 500 ரூபாய் கொடுத்து வாங்கி விடுற புறாங்கெல்லாம் இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து சாமி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா கிளாரில் வந்து தெரிய மாட்டேங்குது. இது வந்து நடராஜ சிலை இருக்கு, ஆனால் தெரிய மாட்டேங்குது கரெக்டாக. கியூவை தாண்டி நம்ம உள்ள போனோம். இப்போ டெம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. இங்கே பாருங்க, இதுதான் டெம்பிள். இப்போ நம்ம வந்து இங்கே போகணும். இப்போ இந்த கூட்டத்தை நோக்கி தான் இப்போ நம்ம போகணும். நம்மள போகலாம், டைம் ஆகிடுச்சு, எல்லாம் ஓடுங்க. ஓ, இப்படியே வரணும், இப்படியே போகணும். இதே என்ட்ரன்ஸ், இதே எக்ஸிட். இதெல்லாம் ஃப்ரீ தர்சனமோ? பூஜா சாமான்ல இருக்கிற தேங்காய் வந்து உடைக்கிற இடம் இது. ஆடுகளெல்லாம் பலி கொடுக்குற இடம் தான் இது. இந்த இடம் ஏன்னா மாடுங்கள்லாம் இல்லை. இங்கே பாருங்க, பாவம் ஆடுங்கள்லாம் வந்து இந்த இடத்துல பலி போடுவாங்க. ஆடு தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாவமா இருக்கு. சரி போவோம். சவுண்டு கேட்குதா? ஏக்கு இங்கே பாருங்க, இங்கே தான் வந்து ஆடை வந்து பலி கொடுக்குறாங்க. பட் என்னோட ஃபோனில் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அப்படியே எடுத்தாலும் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. அதனால் பாவம், பார்க்கறதுக்கே பாவமாக இருக்குது. Oh my god. அதெல்லாம் போட்டாங்க, கட் பண்ணி போட்டாங்க. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, வேண்டாம். பாருங்க, என்னோட பக்கத்தில் வந்து ஒருத்தர் இந்த பாவெல்லாம் நம்ம சும்மா விடமா? நல்லா இருக்குல்ல? बहुत अच्छा है ना? ना पाओ ना कष्ट दौड़ लाग्दैछ हैन बोला பத்திரமா போ. கம்ப்ளைண்ட் பண்ண மேலே போய் எங்கள் மேலே.